ஹலோ ஆல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்ட்ரிங் பில்டர். ஓகே, ஸ்ட்ரிங் பில்டர்னா என்ன? அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்னா என்ன? ஸ்ட்ரிங்னா ஒரு இம்மியூட்டபிளான ஒரு டேட்டா டைப். அதாவது சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ ஹலோன்னு இருக்குன்னா இந்த ஹலோக்கு நடுவில் நான் இப்போ ஏ போட முடியாது. இந்த ஹலோ கூட லாஸ்ட்ல நான் எல்ஓ போட முடியாது. அண்ட் தென் இதை மட்டும் இந்த எல்லை மட்டும் அடிக்கணும் பண்ண முடியாது. ஆனால் இப்போ அதே நம்ம ஸ்ட்ரிங் பில்டர் யூஸ் பண்ணோம்னா என்ன பண்ணலாம்? எல்லாமே பண்ணலாம். மியூட்டபிள், அதாவது ஸ்ட்ரிங்னா சேஞ்ச் பண்ண முடியாது, இதை வந்து சேஞ்ச் பண்ண முடியும், அவ்வளோதான். ஓகே, இது ஒரு கோட் பண்ணி பார்ப்போமா? அண்ட் தென் ஸ்ட்ரிங் பில்டருக்கான இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் டாட் ஸ்ட்ரிக். ஓகே, நம்ம ஆனால் யூஸ் பண்ண போகிறது இல்லை. இப்போ ஸ்ட்ரிங் பில்டர் எப்படி நம்ம ஒன்று டிக்ளேர் பண்ணோம்னா ஸ்ட்ரிங் பில்டர் அண்ட் தென் அதனோட நேம் எஸ்டிஆர் நியூ ஸ்ட்ரிங் பில்டர் இப்படி போட்டு நம்ம கொடுத்தாலே நமக்கு ஆக்சுவலாக இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. பட் அது எதுவும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகாது. ஏன்னா நம்ம எம்டியாக விட்டுருக்கோம்னால இங்கே வந்து நான் ஹலோன்னு கொடுத்துட்டு பிரிண்ட் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, ஹலோன்றது பிரிண்ட் ஆகும். ஸோ நான் ஹலோ கொடுக்காம அப்படியே விட்டேன். இப்போ எனக்கு எஸ்டிஆர் டாட் அப்பெண்ட் அப்படின்னு கொடுத்து ஹலோ கொடுத்தேன்னா இது எம்டியாக இருக்கு, எம்டி இது ஆட் பண்ணும், எம்டியில் ஆட் பண்ணும் அப்படியே ஹலோ வருதா? ஸோ இப்போ நான் திருப்பி என்ன பண்ணுறேன், எஸ்டிஆர் டாட் அப்பன்ல ஹலோ எவ்ரி ஒன் அப்படின்னு கொடுக்குறேன். ஒன்றே ஒன்று, எவ்ரி ஒன் முன்னாடி ஒரு ஸ்பேஸ் வேணும். இப்போ என்ன ஆகும்னா அந்த ஹலோ கூடயே இந்த எவ்ரி ஒன் வித் அந்த நடுவில் இருக்க ஸ்பேஸும் சேர்ந்து எனக்கு ஆட் ஆகிக்கும். ஸோ இதுதான் நம்ம இம்மியூட்டபிள்னு சொல்லுவோம். ஓகேண்ணே, ஹலோ எவ்ரி ஒன்னு பிரிண்ட் ஆகுதா? அடுத்து என்ன ஆகணும்? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம், இதில் டெலீட் பண்ணலாம். என்னத்தை டெலீட் பண்ணலாம்னா எவ்ரி ஒன்ல இந்த ஒன்னை மட்டும் நம்ம delete பண்ண போறோம். எப்படின்னா இது 0 1 2 3 4 ஃபிஃப்த் இண்டெக்ஸில் கேப்பு 6 7 8 9 10. அப்போ நம்மளுக்கு என்ன delete பண்ணால் 11 12 13 delete பண்ணுமா? சாரி, 11 12 13 delete பண்ணுமா? str டாட் delete 11லேருந்து 12 13ம் எனக்கு delete பண்ணோம். அப்போ 14 வரைக்கும், அதாவது 14னா 14 வரைக்கும் தான் நம்ம சொல்கிறோம், 14யும் சேர்த்து பண்ணணும்னு சொல்ல. அப்போ 11லேருந்து 14க்கு முன்னாடி வரைக்குமா? இப்போ delete பண்ணதுக்கப்புறம், சாரி delete பண்ணதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணல, delete பண்ணதுக்கப்புறம் எனக்கு பிரிண்ட் பண்ணு. இது பார்த்தீங்கன்னா ஹலோ எவ்ரி ஒன்னும் வரும். அண்டு ஹலோ எவ்ரி அந்த ஒன்னை வந்து நம்ம இங்கே delete பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நம்மளுக்கு இப்போ எழுதி வச்சுப்போம், ஹலோ எவ்ரி இது மட்டும்தானே இருக்கு. இப்போ இந்த ஹலோவில் கொஞ்சம் க்யூட்டாக, அதாவது க்யூட்டாக சொல்லணும்னு சொல்லுவாங்களா, எப்படி ஹலோ அந்த மாதிரி கத்த போகிறோம் ஹலோ அப்படின்னு. அதுக்கு என்னன்னா இதனோட இண்டெக்ஸ் என்ன, 1 2 3 4 5, 6வது இடத்துல ஓன்னு கத்த போகிறோம். எஸ்டிஆர் டாட் இன்செட், அதாவது நம்ம இன்செர்ட் பண்ண போகிறோம். எந்த இடத்துல சொன்னோம்? 5 6வது இடத்துல நீங்கள் வெறும் ஓ போட்டுக்கலாம், நம்ம கத்த போகிறதுனால ஓன்னு போட்டுக்கிறோம். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் இன்சர்ட் பண்ணுற இடத்துலையும் ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுத்து பண்ணலாம். ஓன்னு கத்திட்டு என்ன பண்ணுறோம், ஒரு வாட்டி பிரிண்ட் பண்ணுறோம் அந்த ஸ்ட்ரிங்கை. என்னப்பா ரன் பட்டனை காணோம். ஓகே, இங்கே கத்திட்டு நான் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹலோ எவ்ரி ஒன் அப்படின்னு கத்துறோமா? ஓகே, ஹலோ, அதாவது நம்ம வந்து 6th இடத்துல இது பண்ணியிருக்கோம். நம்ம அதே 6 கொடுக்காம 5 கொடுத்தோம்னா அது கூட ஒட்டிக்கிட்டே வரும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா 5 கொடுத்தோம்னா ஹலோ
சரி, நம்ம ஏன் அங்கே மிஸ்டேக்னா சிக்ஸுக்கு ஏன் ஓட்டலனா 0 1 2 3 4 இது 5ல குத்துனால 1 தள்ளி போயிருக்கும். ஓகே, இப்போ இன்சர்ட்டும் பார்த்துட்டோம். ஆஹ் ஆ முக்கியமான விஷயம் ஸ்ட்ரிங் பில்டரில் என்னன்னா, அதாவது நீங்கள் ஸ்ட்ரிங்கில் கஷ்டப்பட்டு பண்ண வேண்டிய ஒன்றத்தை சிம்பிளாக பண்ணலாம். ஸ்ட்ரிங் டாட் ரிவர்ஸ். ஆனால் இது வந்து நீங்கள் இன்டர்வியூவில் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிங் பில்டரில் ரிவர்ஸ் கேட்க மாட்டான். இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஃபார் லூப் போட்டு நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து ரிவர்ஸ் ஆட் பண்ணுவோம். இங்கே வெறும் எஸ்டிஆர் டாட் ரிவர்ஸ் நமக்கு ஈஸியாக ரிவர்ஸ் ஆகிடும். லாஸ்ட்டாக என்ன பண்ணலாம்னா, இந்த எஸ்டிஆர் டாட் டூ ஸ்ட்ரிங்னு இதை நம்ம ஸ்ட்ரிங்காகவும் மாற்றிக்கலாம். அதை வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எஸ்டிஆர் ஒன்ல வந்து எஸ்டிஆர் டாட் டூ ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ஸ்ட்ரிங்காகவும் கன்வெர்ட் பண்ணிட்டு சும்மா அதை கன்வெர்ட் பண்ணாலும் ஒன்றுதான், இல்லைனாலும் ஒரே மாதிரி தான் தெரியும். இருந்தாலும் உங்களுக்காக அதை கன்வெர்ட் பண்ணேன். ஸோ ஸ்ட்ரிங் பில்டரையும் நம்ம ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் அந்த ஸ்ட்ரிங் பில்டரோட ஒரு இவ்வளோதான் இல்லை, நிறைய யூசேஜ் இருக்குது. ஸோ இதில் நம்ம கொஞ்சம் யூசேஜ் பார்த்துக்கலாம். அதாவது டெலிட்டு, இன்சர்ட்டு, முக்கியமாக ரிவர்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம ஸ்ட்ரிங் பில்டரில் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோன்னா, ஸ்ட்ரிங் பில்டர்னா என்ன, அண்ட் தென் அதை எப்படி உருவாக்கணும், அதில் எப்படி அப்பன் பண்ணணும், டிலீட் பண்ணணும், இன்சர்ட் பண்ணணும், ரிவர்ஸ் பண்ணணும், அண்ட் தென் அதையும் ஸ்ட்ரிங்காக எப்படி கன்வெர்ட் பண்ணுன்றதை பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து ஹேஷ் மேப்னா என்னன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.